இந்திய மண்ணை பொறுத்தவரையில் மனிதம் என்பது முற்றாக சிதைந்து கிடக்கிறது. யாவற்றையும் சாதி பார்த்தே அணுகுகிற அவலம் இங்கே காலம் காலமாய் கோலோச்சி கொண்டிருக்கிறது. எனவே குடிசைகள் எரிந்தால் எந்த சாதிக்காரன் குடிசைகள் என்று பார்த்துவிட்டு அவன் அதை பற்றி சிந்திக்கிறான். பிள்ளைகள் சிறுமிகள் பாதிக்கப்பட்டால் அது எந்த சாதி வீட்டு பிள்ளை என்று பார்த்துவிட்டு அது பற்றி அவன் கருத்து சொல்ல விரும்புகிறான். இப்படிப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பில் இவற்றையெல்லாம் தாண்டி மாந்தநேயத்தோடு நாம் இதை அணுக வேண்டும் என்கிற உணர்வு ஜோசப் ராஜா போன்ற இளைஞர்களின் உள்ளத்திலே துளிர்விட்டிருக்கிறது என்றால் அது அவர் உள்வாங்கிய அரசியல்தான், மார்க்சிய அரசியல்தான் என்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. அந்த அரசியல் இங்கே வலுப்பெற வேண்டும், செழுமை பெற வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து களவாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி கவிஞரை பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.